Hello friends, வணக்கம். Welcome back to my channel Devi's Nature World. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஒரு வெஜிடபிள் ஹார்வெஸ்டிங் தான் பார்க்க போறோம். இந்த செடியோட விதை எனக்கு எங்க கிடைச்சதுன்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை சீட் எக்ஸ்சேஞ்ச் ஈவென்ட் ஒன்று நடக்கும். அங்க கிடைச்ச விதை தான் இது. அந்த விதையில இருந்து நான் ட்ரை பண்ணி வளர்த்த செடி தான். ஆக்சுவலா இது வந்து நான் பீன்ஸ்ன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஃப்ரெண்டு ஒருத்தங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்க தான் சொன்னாங்க இது வந்து பீன்ஸ் இல்லை காராமணி அப்படின்னு. நான் இந்த செடியை இதுதான் ஃபஸ்ட் டைம் வளர்க்குறேன். வீடியோ பார்க்குறேன் நீங்கள் எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது பீன்ஸா இல்லை காராமணியான்னு. மொத்தம் என்கிட்ட 6 பிளான்ட் இருக்குது. இதில் மட்டும் ஒரு 4 பிளான்ட் வச்சுருக்கிறேன். மீதி 2 பிளான்ட் வந்து வேறு வேறு இடத்துல வச்சுருக்கிறேன். இந்த 4 செடியிலையும் ஓரளவு காய் வந்திருக்கு. இது வந்து ஃபஸ்ட் டைம் ஹார்வெஸ்டிங் தான். இந்த ஃபஸ்ட் டைம் ஹார்வெஸ்டிங் எப்போ பண்ணோம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் லாஸ்ட் வீக்கில் பண்ணியிருந்தேன். இது அப்போ எடுத்த வீடியோ தான். அப்போது வந்து அமெரிக்காவில் சம்மர் சீசன் தான் இருந்துச்சு. இப்போ வந்து வின்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்தளவுக்கு வெஜிடபிள்ஸ்லாம் வளராது. இருக்கிற செடியை பாதுகாக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம்தான். இங்கே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது சீட்ல இருந்து வளர்ந்த செடி தான். இதோட ஃபுல் டீட்டெயில் வீடியோ வேணும்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இது ஃபஸ்ட் டைம் ஹார்வெஸ்டிங்கில் எனக்கு காய் கொஞ்சம் தான் கிடச்சிது. இந்த 4 செடியில் இருந்துமே இவ்வளோ தான் இருந்துச்சு. மற்ற 2 செடியிலையும் காய் அந்த அளவுக்கு வரல. கொஞ்சம் பிஞ்சாக தான் இருந்துச்சு. அதனால அதை அப்போ பறிக்கல விட்டாச்சு. இது வந்து செகண்ட் டைம் ஹார்வெஸ்டிங் பண்ணப்போ எடுத்த வீடியோ. இது போன மாதம் பறிச்சிருந்தேன் காயெல்லாம். இது விதைக்காக விட்டுருந்தது வந்து நல்லா காஞ்சி போயிருக்கு. ஃபஸ்ட் டைமை விட செகண்ட் டைம் ஹார்வெஸ்டிங் பண்ணுறப்போ காய் கொஞ்சம் நிறையவே இருந்துச்சு. பாருங்கள் காய் எந்த அளவுக்கு நிறைய விளைஞ்சிருக்குன்னு. இப்போ இருக்கிற காயெல்லாம் நம்ம பறிச்சிக்கலாம். ஆனால் இந்த செடியில் வந்து நிறைய பூச்சி வருதுங்க. இதை மெயின்டைன் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இதில் வந்து அந்த பூ காய் இலை எல்லாத்துலேயுமே வந்து ஒரு கருப்பு கலர் பூச்சி வந்து அப்படியே ஒட்டி ஒட்டி போய் இருந்துச்சு. இந்த காயிலையுமே நிறைய தான் இருந்துச்சு. இந்த ஏஃபிட்ஸ் போடுறதுக்கு நான் நீம் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அதுலேயே வந்து அளவு கொடுத்துருப்பாங்க. இத்தனை எம்எல்க்கு இவ்வளோ தண்ணி கலக்கணும்னு அதை ஃபாலோ பண்ணிக்கணும். அதை வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் வந்து தண்ணி வச்சு நல்லா ஃபோர்ஸாக அதுலேயே அடித்து விடுவேன். இப்படி வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு 3-4 வாரம் தொடர்ந்து பண்ணிட்டு வந்தாலே பூச்சி ஓரளவுக்கு கண்ட்ரோலுக்கு வருது. வேறு என்ன பூச்சி மருந்து இதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாதி காயை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். மீதியெல்லாம் என் பையன் தான் கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கான். எப்போவுமே கார்டனில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு என் பையன் கூட வந்துடுவான். இப்போ இந்த 4 செடியிலேருந்து எனக்கு இவ்வளோ காய் கிடச்சிருக்கு. இது வந்து இன்னொரு இடத்துல நான் வச்சுருக்கிறேன். இந்த செடியில் ஓரளவு காய் வந்திருக்கு. இப்போ இதையும் பறிச்சிடலாம். இதில் வந்து காய் கம்மியாக தான் இருந்துச்சு. மற்ற பிளான்ட்டெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதில் அந்த அளவுக்கு காய் வரலை. ஒரு 4 காய் மட்டும் தான் கிடச்சிது. ஆனால் இதில் வந்து பூச்சி அந்த அளவுக்கு இல்லவே இல்லை. ஃபஸ்ட்டு உள்ள அந்த 4 பிளான்ட்டில் தான் எக்கச்சக்க பூச்சி இருந்துச்சு. அதேமாதிரி பின்னாடி ஒன்று வச்சுருக்கேன், அதுலேயுமே பூச்சி இருந்துச்சு. இந்த முன்னாடி வச்சுருந்த செடியில் மட்டும் பூச்சியே வரல. ஆனால் காய் அந்த அளவுக்கு கிடைக்கல. இப்போ மொத்தம் 6 செடியில் இருந்துமே எனக்கு இவ்வளோ காய் கிடச்சிருக்கு. மொத்தம் எவ்வளோ கிராம் கிடச்சிருக்குன்னு பார்த்துடலாம். கிட்டத்தட்ட ஒரு 300 கிராம் கிட்ட அளவுக்கு எனக்கு செகண்ட் டைம் ஹார்வெஸ்டிங்கில் கிடச்சிது. அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி கார்டன் வீடியோஸுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.